பண்ணுறாங்கன்னா அவங்களை பிளாக் பண்ணுறேங்க. அட்மின் அந்த நம்பரை சென்ட் பண்ணிங்கன்னா குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஒரே ஒரு அட்மின் நான் மட்டும்தான். தயவு செஞ்சு ஸ்கேமர்ஸ் அனுப்புற ஐடி வந்து பயங்கரமா இருக்கு, கம்யூனிட்டியில் தராங்கன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு ஐடிலாம் வராது. அவங்க ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க, காசை ஏமாத்திட்டு. ஓகேவா காய்ஸ்? நான் திரும்பவும் சொல்லிட்டேன், அட்மினை தவிர வேற யாருக்குன்னா மெசேஜ் பண்ணி அவன் நான் தான் அட்மின் எனக்கு தெரியாது, அட்மின் நம்பர் வந்து எந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏமாத்தி காசு ஏமாத்திட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. ஏமாத்திட்டீங்கன்னா என்ன வந்து கேட்காதீங்க, சொல்லிட்டேன் இப்பவே. வாண்டடா ஒருத்தன் மெசேஜ் கால் பண்றானா யோசிக்காம ஒரே செகண்ட்ல பிளாக் பண்றேங்க. பிளாக் பண்ணி இது பண்றேங்க, ரிமூவ் பண்றேங்க. அவ்வளவுதான். கால் பண்ணாலும் பிளாக் பண்றேங்க, மெசேஜ் பண்ணாலும் பிளாக் பண்றீங்க. அப்ப நீங்க ஸ்கேம் ஆக மாட்டீங்க. காய்ஸ் பார்த்தீங்களா? இந்த ஐடி இருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். காய்ஸ் இந்த ஐடி இருக்குல்ல, இந்த கன் கலெக்ஷன், ஃப்ரீ ஃபயர், இது எல்லாமே நான் இவனை நம்பி 500 ஜிபே பண்ணி விட்டேன் காய்ஸ். அப்புறம் பார்த்தா ஐடி பாட் ஐடியா கொடுத்தான் பாருங்க கைஸ். ப்ரோ பிளேயர் ஐடி கொடுப்பான்னு பார்த்தா பாட் ஐடியா இன்னும் நல்லா ஏமாற்றிட்டான், முட்டாள் ஆக்கிட்டான். இந்த மாதிரி யாரும் ஏமாற்றாதீங்க. இந்த மாதிரி அட்மின் நம்பர்னு சொல்லி அவனா வந்தானா காலை கட் பண்ணிவிடுங்க. அட்டன் பண்ணி பேசாதீங்க. அவன் ஃபோனே இந்த டோட்டலாக ஃபுல்லாகவே இது பண்ணிட்டான் கைஸ், ஃபுல்லாகவே ஹேக் பண்ணிட்டான். இப்படி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி, என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்றா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனு ஃபுல்லாக புதுசு மாதிரி பண்ணி கொடுத்துறாங்க கைஸ். ஃபுல்லாக ஹேக் பண்ணிட்டான் அந்த புறம்போக்கு நாய் அட்மின்ன்றவங்க. பாருங்கள் வாய்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ கைஸ், நான் திரும்ப சொல்கிறேன், வேறு யாருக்குன்னா போய் ஏமாந்துடாதீங்க. வாண்டடாக யாருன்னா நார்மல் காலோ இல்லை ஏதோ பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க ஸ்கேமராக தான் இருப்பாங்க. காலே பண்ண மாட்டேன் யாருக்குமே. நானாக போய் கைஸ் இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது அவனோட நம்பர் தான். இது 6379037751. இது அவன் நம்பரு. இந்த நம்பர்லேருந்து எவன் கால் பண்ணாலும் எவனுமே தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அட்மின் நம்பர் சொல்லியோ எவனோ சொல்லணும். வாட்ஸ்அப்பில் குரூப் ஃப்ரீ ஃபயர் ஆடுறவனுங்க இந்த மாதிரி ஐடி வாங்குறேன்டான்னு சொல்லிட்டு அவனால் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி முட்டால் ஆகிக்காதீங்க கைஸ். நம்பிக்கையில் தான் சொல்லுங்கிறேன். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்களேன். மெசேஜ் கூட பண்ண மாட்டேன். நீங்கள் மெசேஜ் பண்ணால் மட்டும் தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். அட்மின் நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க, அட்மினை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து அட்மின் நம்பர் இருக்கு பாருங்கள், குரூப்பில் போட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் போய் ஏமாத்திட்டே நான் வந்து கேட்காதீங்க, அதை செஞ்சு சொல்லிட்டேன். ஒருத்தன் வாண்டடாக வந்து கால் பண்ணுறான், மெசேஜ் பண்ணுறான்னாலே அவன் ஸ்கேமராக தான் இருப்பான். அவங்ககிட்ட போய் ஏமாத்திட்டு வந்து என்கிட்ட சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? வாண்டடா ஒருத்தன் மெசேஜ் கால் பண்றானா யோசிக்காம ஒரே செகண்ட்ல பிளாக் பண்றேங்க. பிளாக் பண்ணி இது பண்றேங்க, ரிமூவ் பண்றேங்க. அவ்வளவுதான். கால் பண்ணாலும் பிளாக் பண்றேங்க, மெசேஜ் பண்ணாலும் பிளாக் பண்றீங்க. அப்ப நீங்க ஸ்கேம் ஆகும். காய்ஸ் நான் திரும்பவும் சொல்லிட்டேன், அட்மினை தவிர வேற யாருக்குன்னா மெசேஜ் பண்ணி அவன் நான் தான் அட்மின் எனக்கு தெரியாது, அட்மின் நம்பர் வந்து எந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏமாத்தி காசு ஏமாத்திட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. ஏமாத்திட்டீங்கன்னா என்ன வந்து கேட்காதீங்க, சொல்லிட்டேன் இப்பவே. தயவு செஞ்சு ஸ்கேமர்ஸ் அனுப்புற ஐடி வந்து பயங்கரமா இருக்கு, கம்யூனிட்டியில் தராங்கன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு ஐடிலாம் வராது. அவங்க ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க, காசை ஏமாத்திட்டு. ஓகேவா காய்ஸ்? இந்த புறம்போக்கு நாய்ங்க இவ்வளோ போய் சொல்கிறானுங்க பாருங்கள். வாய்ஸ் மெசேஜ்லேயே இவன் தான், அது அட்மின்றவனே இவனே தான். எப்படியே காய்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் காய்ஸ். இந்த நம்பர்லேருந்து அவனை ஃபோன் பண்ணானா தயவு செஞ்சு எடுக்காதீங்க, புரியுதுங்களா? இவன் எப்படி காய்ஸ் ஏமாற்றி பழகி போகிறான். இவன் ஏமாத்திரம் என்ன மயிர் பிடுங்க போகிறான்னு தெரியல. பாருங்க ஃபுல்லாக இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து கேட்காதீங்க, அதை செஞ்சு சொல்லிட்டேன். இருங்க நானா போய் மெசேஜ் கூட பண்ண மாட்டேன். நீங்கள் மெசேஜ் பண்ணால் மட்டும் தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். அட்மின் நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க, அட்மினை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து அட்மின் நம்பர் இருக்கு பாருங்கள், குரூப்பில் போட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் போய் ஏமாத்திட்டே என்ன வந்து கிட்ட போய் ஏமாத்திட்டு வந்து என்கிட்ட சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? ஒருத்தன் வாண்டடாக வந்து கால் பண்ணுறான், மெசேஜ் பண்ணுறான்னாலே அவன் ஸ்கேமராக தான் இருப்பான். அவங்ககிட்ட போய் ஏமாத்திட்டு வந்து என்கிட்ட சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? ஸ்கேமர்ஸ் அனுப்புற ஐடி வந்து பயங்கரமா இருக்கு, கம்யூனிட்டியில் தராங்கன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு ஐடிலாம் வராது. அவங்க ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க, காசை ஏமாத்திட்டு. ஓகேவா கைஸ்? நான் திரும்பவும் சொல்லிட்டேன், அட்மினை தவிர வேற யாருக்குன்னா மெசேஜ் பண்ணி அவன் நான் தான் அட்மின் எனக்கு தெரியாது, அட்மின் நம்பர் வந்து எந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏமாத்தி காசு ஏமாத்திட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. ஏமாத்திட்டீங்கன்னா என்ன வந்து கேட்காதீங்க, சொல்லிட்டேன் இப்பவே. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஏமாந்துருக்கான், பாவம் அவன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும், காணும்.
காய்ஸ் டிலீட் பண்ணிட்டுக்கிறான் காய்ஸ். பார்த்தீங்களா இந்த ஃப்ராடு பையன் ஃபுல்லாகவே டிலீட் பண்ணிட்டுக்கிறான். சொல்லிட்டேன் பாருங்கள் வாண்டடா ஒருத்தன் மெசேஜ் கால் பண்றானா அவனை யோசிக்காம ஒரே செகண்ட்ல பிளாக் பண்றேன். பிளாக் பண்ணி காய்ஸ் எவ்வளோ பச்சை போய் பேசுகிறான் காய்ஸ். இவன் தான் காய்ஸ் அந்த அட்மின்றவனை. இவன் தான் இது அவன் வாய்ஸை நான் ஃபோன் காலில் பேசினது இவன். இப்போ வாய்ஸ் மெசேஜில் பேசுகிறேன் இவன். அவன் பேரே அட்மின் தான் போட்டிருக்கான். இப்போ இவன் தான் மெசேஜ் பண்ண மட்டும் நான் ரிப்ளை பண்ணேன். அப்படியே நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க. அப்படியே நான் மட்டும் கான்டாக்ட் பண்ணேன். நான் வந்து அப்படியே நம்பர் இருக்கு பாருங்க. இதை செஞ்சு இவன் ஐடி கொடுக்குறான்னு நம்பி அவனை ஜிபேயில் காசு அனுப்பவே அனுப்பாதீங்க. உங்கள் நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். இதை செஞ்சு இந்த நம்பர் மட்டும் வந்தாலே கட் பண்ணிவிடுங்க. உங்கள் காலில் வேணால் விழுறேன். ஏன்னா மொத்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஹேக் பண்ணுறான் காய்ஸ். என் ஃபுல் டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் ஹேக் பண்ணிட்டான். அந்த நம்பர் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. வேறு எங்கே போய் வந்துட்டு நான் வந்து கேட்குறேன். இதை பண்ணுறதுனால அவன் ஸ்கேமராக தான் இருப்பான். ஒருத்தன் வாண்டடாக வந்து கால் பண்ணுறான் மெசேஜ் பண்ணுறதுனால அவன் ஸ்கேமராக தான் இருப்பான். அவன் கிட்ட போய் ஏமாதிரி வந்து என்கிட்ட சொன்னான் அர்த்தம் சொல்லுங்க. அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே ரிப்ளை வெயிட் பண்ணுங்க. அதை வந்து அன்னோட்டா வந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பேமெண்ட் ரன் பண்ணிட்டு ஏமாந்து நிற்காதீங்க. அப்படின்னு வந்து மெசேஜ் வெயிட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வரும். ஓகேவா? வேறு யாருன்னா மெசேஜ் பண்ணுவாங்க அன்னோட்டா நான் வந்து அப்படின்னு அப்படி இப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்க பிளாக் பண்ணுறீங்க. அப்படின்னு அந்த நம்பர் சென்ட் பண்ணிங்கன்னா குரூப் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணுறோம். ஓகே ஒரே ஒரு அப்படின்னு நான் மட்டும்தான் தயவு செஞ்சு ஸ்கேமர்ஸ் அனுப்புற ஐடி வந்து பயங்கரமாக இருக்கு கம்யூனிட்டியில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு ஐடிலாம் வராது. அவங்க ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க காசை ஏமாத்திட்டு. ஓகேவா? காய்ஸ் பார்த்தீங்களா இவன் அவ்வளோ பச்சை போய் பேசுகிறான். இவன் தான் அது எல்லாத்துக்கும் காரணங்க பாருங்கள். தயவு செஞ்சு ஸ்கேமர்ஸ் அனுப்புற ஐடி அந்த ஸ்கேமரே வந்தான் காய்ஸ். அவன் எவ்வளோ பச்சை போய் பேசுகிறான். ஐடி வந்து பயங்கரமாக இருக்கு கம்யூனிட்டியில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு ஐடிலாம் வரும். ஃப்ராடு பையன் பார்த்தீங்களா கம்மி ரேட்டில் தராங்கன்ட்டு நீங்களும் நம்பி போகாதீங்கன்றான். இப்போ அவன் தான் நம்மளை எல்லாரும் முட்டாள் ஆக்கியிருக்காங்க காய்ஸ். இந்த நம்பரில் வந்து எவனுமே கால் எடுக்காதீங்க. வராது. அவங்க ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க காசை ஏமாத்திட்டு. பரம்புக்கு நான் எவ்வளோ போய் பேசுதுங்க பாருங்க காய்ஸ். வாண்டடா ஒருத்தன் மெசேஜ் கால் பண்ணுறானா அவனை யோசிக்காம ஒரே செகண்ட்ல பிளாக் பண்றீங்க. பிளாக் பண்ணி இது பண்ணுறீங்க ரிமூவ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். கால் பண்ணாலும் பிளாக் பண்ணுறீங்க. மெசேஜ் பண்ணாலும் பிளாக் பண்ணுறீங்க. நான் திரும்பவும் சொல்லிட்டேன். அட்மினை தவிர வேறு யாருக்குன்னா மெசேஜ் பண்ணி அவன் நான் தான் அட்மின் எனக்கு தெரியாது அட்மின் நம்பர் வந்து எந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏமாற்றி காசு ஏமாத்திட்டாலும் எனக்கு தெரியாது. ஏமாத்திட்டீங்கன்னா என்ன வந்து கேட்காதீங்க. சொல்லிட்டேன் இப்போவே.